தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். என்ன அப்படின்னாக்க, கடந்த ஆண்டு இதே நாளில் தமிழ்நாட்டையே உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. அது என்ன அப்படின்னாக்கா, பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அப்படின்றது தான். அது வந்து மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. தமிழ்நாட்டையே உலுக்கக்கூடிய விஷயம் என்று ஏன் பார்க்கப்பட்டது என்றால், முக்கியமானது என்னென்னா, அவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். 2வது, இது மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மிக துணிச்சலாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சர்வசாதாரணமாக வந்து ஒரு தலைவரை வெட்டி கொலை செய்துவிட்டு, அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓடினானா என்ன? ஓடியெல்லாம் போய் அப்படிலாம் இல்லை. அவங்க ரொம்ப அனாயாசமாக அங்கிருந்து சென்று, அதிலிருந்து ஒரு 3 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் அவங்க சரணடைகிறாங்க, இந்த கொலை செய்தவர்கள் அப்படின்றத பார்த்தோம். கூலிப்படையை ஏவி விட்டு இந்த கொலை நடந்திருக்கிறது அப்படின்றது தான் ஆரம்ப கட்ட தகவல்களாக நமக்கு இருந்தது. இது எல்லாமே சிசிடிவியில் பதிவாகியிருக்கு அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டது. இன்ஃபேக்ட் அதை வைத்து தான் கொலையாளிகள் யாராக இருக்க முடியும் அப்படின்றதும் கூட கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சதி என்னவாக இருந்திருக்க முடியும் அப்படின்றது தான் வந்து மக்கள் மத்தியில் எழும்பிய சந்தேகங்களாக இருந்தது. அந்த சந்தேகத்திற்கு இதுவரையில் விடை கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை. மாறாக இதை வைத்து மேலும் அரசியல் எப்படி செய்யலாம் அப்படின்றதற்கான முயற்சிகள் தான் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற பஞ்சாயத்துகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பெயர் அடிபட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிலும் முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய இந்த தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலரை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தாருன்னு தான் சொல்லணும். அதாவது அவங்கள வந்து சட்டம் படி, இல்லை இன்ஜினியரிங் படி, பொறியியல் படி, சட்டம் படி, இந்த மாதிரி வந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு முக்கிய காரணியாகவும் அவர் இருந்தார் அப்படின்றதையும் நம்ம வந்து பதிவு பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல. ஆனால் அவருக்கு சில அரசியல் எதிரிகள் இருந்தார்கள் அப்படின்றது தான் வந்து, சில இல்லை பல அரசியல் எதிரிகள் இருந்தார்கள். முக்கியமாக அவர் பார்த்தீங்கன்னாக்கா, குளத்தூரில் ஸ்டாலினுக்கு எதிராகவே போட்டியிட்ட பெருமையும் அவருக்கு இருக்கிறது. சொற்ப வாக்குகளே பெற்றிருந்தாலும் கூட, அந்த சொற்ப வாக்குகள் தான் ஸ்டாலின் வெற்றி பெற்ற அந்த ஓட் டிஃப்ரென்ஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய செல்வாக்கு இருந்தது. அவர் உயிருடன் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினுக்கு எதிராக களம் கண்டிருப்பார் அப்படின்றதான் உண்மை. அவ்வாறு அவருக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் சார்ந்த எதிர்ப்பு நிலைகள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ரொம்ப துணிச்சலாகவே வந்து திமுகவை அவர் எதிர்த்தார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. பல இடங்களில் திமுகவுடன் சேர்ந்தும் பயணிக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தாலும் கூட, நிறைய சம்பவங்களில் அவர் பார்த்திங்கனாக்கா உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவர், திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர் அப்படின்ட்டு பார்க்கப்பட்டார். அப்போது அவர் வந்து நாளைக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்து வந்து, அவர் ஏற்கனவே ஒரு பெரிய அரசியல் தலைவர் தான், ஆனால் சொல்லிக்கொள்ளும்படியாக, அதாவது கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய, தலித் சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று வரக்கூடிய ஒரு தலைவராக அவர் உயர்ந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து திமுக தரப்பு வருவது அப்படின்றது ரொம்ப யதார்த்தமானது தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே அவர்களுடைய தலித் சமூகத்தின் தொங்கு சதையாக அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு கட்சி தான் விசிகா, இன்றைக்கு இருக்கக்கூடிய விசிகா. விசிகா அதற்காக துவங்கப்படவில்லை, அதோடைய லட்சியமும் அதற்காக இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட, இன்றைக்கு அதோடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திமுகவுடைய தொங்கு சதையாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. அப்போது அந்த தொங்கு சதைக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாக, அல்லது ஒரு போட்டியை ஏற்படுத்தும் விதமாக ஒரு தலைவராக ஆம்ஸ்ட்ராங் உயர்ந்து நின்று விட்டால், நாளைக்கு திமுக அந்த அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல, இவ்வளோ கோடிகள் செலவு பண்ணுறாங்கல்ல ஒரு தலைவரை உருவாக்குவதற்கு, ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு தலைவரை உருவாக்குவதற்கு திமுக எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இருந்தாலும் சரி, பல கோடி செலவு செய்யும். எந்த கட்சியை வேணால் எடுத்துக்கோங்க, அந்த கட்சியில் தங்களுடைய தலைவர் என்று ஒருவர், தங்களுடைய சார்பு நிலையில் இருக்கக்கூடிய தலைவர் என்று ஒருவரை ஏற்படுத்துவதற்கு
அது பல கோடி ரூபாய் செலவு செய்யும். இப்போ உதாரணத்திற்கு விசிகா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, பாலாஜி, வன்னியரசு, ரவிக்குமார் இது மாதிரியான நபர்களை எல்லாம் வந்து வளர்த்து விடுவதற்காகவே பல கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது திமுக. இதெல்லாம் அவங்களுடைய முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, பீட்டர் அல்ஃபோன்ஸ்லேருந்து ஆரம்பித்து காங்கிரஸில் திமுகவாகவே மாறிவிட்ட நபர்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவங்க பல கோடி ரூபாய் செலவு செஞ்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அவர்கள் செலவு செய்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில், அதற்கு நேர் எதிராக ஒரு தலைவர் வளர்ந்து வருவார் என்றால், இவர்கள் நம்பி இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி இருக்குது பாருங்கள், அது இங்கே போய்விடுமோ அப்படின்னு ஒரு பயம். 2வது, அவர்களுடைய அடிமணியிலேயே கை வைக்கின்ற அளவில், ஏன்னா ஸ்டாலின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஸ்டாலினோ உதவாநிதியோ சென்னையை விட்டு வெளியே போய் போட்டியிடும் திராணி தெம்பெல்லாம் கிடையாது. இப்போ கருணாநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, குளித்தலையில் ஆரம்பித்து திருவாரூர் வரைக்கும் அவர் பல இடங்களில் போட்டியிட்டார். ஜெயலலிதா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்க கடைசி 2 தேர்தலில் தான் அவங்க வந்து சென்னையில் போட்டிட்டாங்க. ஆர்கே நகரில் போட்டிட்டாங்க 2015 2016. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பர்கூர், காங்கேயம், ஆண்டிப்பட்டி இப்படி அவங்க வந்து வெளியில் தான், ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் தான் வந்து போட்டியிட்டாங்க பெரும்பாலும். அப்போது இந்த மாதிரி போட்டியிடுவதற்கு துணிச்சல் இல்லாத நபர் வட சென்னையில் இப்படி ஒரு தலைவர் உருவாகிவிட்டால் நாம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் பேட்டை ரவுடி சேகர் பாபு இந்த விஷயத்திற்குள்ளே வராரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பேட்டை ரவுடி சேகர் பாபுவுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, வடசென்னை பாலிடிக்ஸ், அதாவது வடசென்னையை தன் கையில் வைத்திருந்து மாசுவெல்லாம் வந்து இப்போ மாசு சார் இருக்கார் இல்லையா, மாசு சாரெல்லாம் ஓரம் கட்டிட்டா மொத்த சென்னையும் தன் கை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் பேட்டை ரவுடி சேகர் பாபுவுடைய திட்டம். அப்படி பார்க்கும்பொழுது கொளத்தூரில் ஒரு சவாலாக ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்றால், பேட்டை ரவுடி சேகர் பாபுவுடைய ஆட்டம் வந்து நடக்காது அப்படின்ற ஒரு பயமாகவும் இருக்கலாம். ஏன்னா சேகர் பாபு திருமதி ஆம்ஸ்ட்ராங், அதாவது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு தொடர்பு கொண்டு பேசும் பொழுது நமக்கு வரக்கூடிய தகவல், அருகில் இருந்து பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய தகவல், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வேறு எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க, இதை இப்படியே சுமூகமாக முடிச்சுக்கலாம், இல்லைனா உங்களுடைய சொத்துக்கள் நாளைக்கு பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்னு மிரட்டும் தொனியில் பேசியதாக சொல்லப்படுகிறது. அப்படி மிரட்டும் தொனியில் பேசி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியலை கையில் எடுத்திருக்கிறது திமுக. எதற்காக என்றால், பிஎஸ்பி என்ற கட்சி இங்கே வளர்ந்து விடக்கூடாது, தாங்கள் ஏற்கனவே உரம் போட்டு வளர்த்திருக்கின்ற விசிகாவுக்கு போட்டியாக இங்கே பகுஜன் சமாஜ் கட்சி வளர்ந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக இத்துடன் அதை முடித்து விட வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்க, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்திற்கு அப்புறம் பிஎஸ்பி குறித்து நிறைய பேச ஆரம்பித்தாங்க. இது எதுவுமே நடந்து விடக்கூடாது என்பதற்காக திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மிரட்டி பணிய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் திமுக ரொம்ப யதார்த்தமாக செய்யக்கூடியது தான். இப்போவே சமீபத்தில் பார்த்தோமே, அஜித்குமார் அந்த கொலையில் அவன் அந்த பேரூராட்சி தலைவர் அவன் நேராக வரானே, நேராக வந்து அவங்க குடும்பத்தையே வந்து 4 திமுககாரன், ஒரு டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, இவங்கெல்லாம் நேராக வந்து ஒரு திருமண மண்டபத்துக்கு கூட்டு போய் அவன் மிரட்டுறானே. அப்போ அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு. இவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த தலைவர்களும் வளர்ந்து விடக்கூடாது. அப்படியே ஒரு தலைவர் வளர வேண்டும் என்றால் இவர்களுடைய நிழலில் வளர வேண்டும். எப்படி என்றால், இவர்கள் தூக்கி போடுகின்ற பிஸ்கட்டை கவி கொண்டு போகின்ற அளவில் தான் தலைவர்கள் இருக்க வேண்டும். சுயமாக வளரக்கூடிய தலைவர்களாக யாரும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதான் அவர்களுடைய எண்ண ஓட்டம். அந்த எண்ண ஓட்டத்தை ஒட்டித்தான் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை வைத்து அரசியல் காய் நகரத்தில் ஈடுபடலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, மாயாவதி அவர்கள், செல்வி மாயாவதி அவர்கள் திரு அனந்தன் அவர்களை தான், அவர் வக்கீல், அவரைத்தான் முழுமையாக நம்புகிறார். அவரை நம்புகின்ற காரணத்தினால்தான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வலதுகரமாக இருந்தார் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அப்படின்ற காரணத்தினால்தான் அவரை இன்றைக்கு தலைவராக நியமித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஏற்கனவே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்த பொழுதே அவர் சிறப்பாக செயல்பட்டு வந்த நபர் தான். அப்படின்ற வகையில் அவர் இன்றைக்கு அந்த கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடாது, திமுகவுக்கு விசிகா எப்படி தொங்கு சதையாக இருக்கிறதோ அதுபோல் இன்னொரு தொங்கு சதையாக இது மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு ஆனந்தன் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை அப்படின்றது தான் இவங்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் அந்த 5ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு அவருடைய முதல் நினைவு தினத்தன்று அந்த நினைவு தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு பேரணி நடத்தி செல்கிறார் அப்படின்ற பேரில் காவல்துறையை வைத்து
திமுகவே சில பேரை அனுப்பி வைத்து ஒரு 150 பேர் நடந்து போகிறாங்க. ஆனால் 7ஆம் தேதி தான் வந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி, ஏன்னா அவர் அடக்கம் செய்யப்பட்ட தினம் அன்று அப்படின்றதுனால அவருடைய நினைவு தினமாக அனுஷ்டிக்க முடிவு செய்திருக்கிறது. அது ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால், அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை என்று ஏற்பட்டு விடக்கூடாது. திமுகவுடைய திட்டம் 2 தரப்பும் வந்து பேரணி நடத்தும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கைகலப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான். அப்படி நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் 7ஆம் தேதி அதை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். அதை அவர்கள் வெற்றிகரமாக நடத்துவார்கள் அப்படின்றதுல இன்னும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வாறு ஒரு கட்சிக்குள் புகுந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து ஆரம்பித்து திமுக புகுந்து விளையாடாத கட்சியே கிடையாது. எல்லா கட்சியிலும் புகுந்து விளையாடி இருக்கிறது. அப்படித்தான் இதிலும் விளையாடி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் துணிச்சலாக என்னால் சொல்ல முடியும். இந்த ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் திமுகவுடைய கை இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அவருடைய பேட்டை ரவுடி சேகர் பாபுவாக இருக்கட்டும், அல்லது அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இன்னொரு தொங்கு சதை காங்கிரஸுடைய செல்வ பெருந்தையாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இதில் இவர் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது நேர்மையாக இந்த வழக்கு விசாரணை நடந்தால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் வழக்கு விசாரணை நடந்தால் இவர்களெல்லாம் சிக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சிபிஐக்கு இப்பொழுது வழக்கு சென்றிருக்கிறது என்ற நிலையில் உண்மை வெளியே வரும். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அடுத்த நினைவு தினத்திற்கு முன்னால் இந்த கயவர்கள் யார் அதை அந்த கொடூரமான செயலை செய்தார்களோ அவர்கள் சிக்குவார்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.